பசும் தங்கம் புது வெள்ளி மாணிக்கம் மணி வைரம் இவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா? விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தன்னில் தாயன்பு கிடைக்காதம்மா. 2 மாதம். சரி, வணக்கம். வணக்கம். என்ன பேர் உங்களுக்கு? ஸ்வர்ணா. சரி, ஸ்வர்ணா இன்றைக்கு என்ன விசேஷம்? பிறந்த நாள். எத்தனையாவது பர்த்டே? ஐயோ, 50 வயசா? 50 மாதிரி தெரியல உண்மையா. 50வது பர்த்டே மாதிரி எனக்கு உண்மையா தெரியல. சரி, ஸ்வர்ணாக்காக்கு இன்றைக்கு 50வது பர்த்டே ஆமென்று சொல்லி யாரோ உங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் அனுப்பி வச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் கிஃப்ட் வந்திருக்குது. கையில கேக் இருக்குது, ஆனால் அதோட நம்ம கொடுக்கல. அதை கொடுத்தா சில நேரம் கண்டுபிடிச்சிவீங்க. அதால முக்கியமா இன்னொரு கிஃப்ட் கொடுத்துருவாங்க. சரி, இவர் தான் இன்றைக்கு உங்களோட கையில ஃபர்ஸ்ட் கிஃப்டா வரணும் இருந்திருக்கிறார் போல கிடக்குது. ஒரு குபேரன் ஒரு ஆள் வடிவா சிரிச்சு கொண்டு அதுல கொஞ்சம் காசும் வச்சு கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு பர்த்டே கிஃப்டா தான் வருவன்னு சொல்லி கிஃப்டா குபேரன் வீட்டுக்கு வந்தா நல்ல சொல்லுவினோம். வந்திருக்கிறார். யார் அனுப்பினது இவரை வீட்டுக்கு? இவியலா தான் இருக்கு. இவியல் பிள்ளைகள் மகளாக்கள். அப்படியா? சரி, கேட்டு பாருங்க. மகளாக்களை நீங்க தான் அனுப்பினீங்களோடு கேட்டு பாருங்க. ஐயா, நிவேதானு சொல்றீங்க. இவ ஒரு கிஃப்டும் தர இல்லையே, இன்னும் விடிஞ்சதுக்கு ஒரு கிஃப்டும் தர இல்லைன்னு பாத்தீங்களா? நீங்க காலவேல இருந்து கிஃப்ட் கொடுக்காதபடியா அம்மா நீங்க இவ்வளவு பெருசா செஞ்சுட்டீங்கன்னு நினைச்சிட்டா. இப்ப போய்க்குள்ள நான் சொல்லி போட்டு போறேன், இதுக்கெல்லாம் இவ்வளவு முடிஞ்சு 2 பேரும் ஆளுக்கு பாதி பாதி காசு போட்டு அம்மாக்கு ஏதாவது வேண்டி கொடுக்கும். ஏன்னா இவே செய்யல. மகன் எங்க இருக்கிறார்? அஜந்தர் எங்க இருக்கிறார்? கனடால இருந்தே கிஃப்ட் வர இல்லையே. சரி, இன்னொரு கிஃப்ட் இருக்கு, கொடுப்போமா? சரி, அதை வச்சிருங்க. சரி, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாருங்க. எடுங்க வெளியில. என்ன இருக்கு? சாரி. பிடிச்சிருக்கோ? உங்களுக்கு ஏத்த மாதிரியே லைட் கலரா யாரோ எடுத்து அனுப்பி இருக்கிறாங்க. யார் இதெல்லாம் பார்த்து செய்வினோம்? இவேதான் மகளாக்களோ சாரி எல்லாம் செலக்ட் பண்ணி செய்வினோம். ஒருத்தரும் இப்படி செலக்ட் பண்ண மாட்டோமோ? மகன் சாரி செலக்ட் பண்ண தெரியாது. அப்படியா? இங்க நீ கேக்ல எடுத்து கொடுத்துருக்காரோ? இல்ல, இங்க நீ கேக் ஒரு நாள் சாரி எடுத்து கொடுக்கல. செலக்ட் பண்ற உடுப்பு ஏதாவது செலக்ட் பண்ணி உங்களுக்கு எடுத்து தந்த மாதிரி இல்ல. அவ மகளாக்கள் தான் உடுப்பண்டா எடுத்து தாரது. ஐயோ, யார சொல்ல போறீங்க? இவதான் போய் எடுத்துருப்பின. அவ இல்லையா? அவை கேட்டு பாருங்க. பாரு, இப்படி சாரி எல்லாம் எடுத்து இப்படி எல்லாம் இன்னைக்கு ஸ்வர்ணாக்கு கொடுக்கணுமாமன்ற ஆசையா கொடுக்கறது. ஆடியோ யோசிச்சு பாருங்க. சரி, யோசிங்க. சரி, இன்னொரு கிஃப்ட் இருக்கு, அதையும் கொடுப்போம். கொடுத்தா பிறகு யோசிச்சு சொல்லுங்க. சரி, அழகா உங்களுக்காக ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி போட்டு ஒரு அழகான கேக் கொண்டு வந்திருக்குது. யாரப்பா இது? சரி, வச்சிருங்க. அது யாரா இருக்கும் என்று நினைக்கிறீங்க? ஏன் பிள்ளைகள்? அவே இல்லையா? எத்தனை பேர் பிள்ளைகள் உங்களுக்கு? 4 பேர். அப்ப இவ 2 பேரும் சொல்லியாச்சு, இன்னொரு ஆளு சொல்லியாச்சு. இன்னொரு ஆள் அவர் இஞ்சான் இருக்கிறார். வாய்ப்பு இல்ல. பிள்ளைகள் தான் எல்லாருமா சேர்ந்து செஞ்சிருக்கணும். இல்ல, தெரியல. வடிவா யோசிச்சு பாருங்க. இவையும் இல்ல. மகனுக்கும் சாரி எடுக்க தெரியாது. வேற யாராவது? ஒரு சொந்தக்காரர் யாராவது? மதனிகா யாரு? புது பேர் வருதுடா. மச்சாளா இருக்கலாம். சாரிய பார்த்தோண்டு மச்சாள் சில நேரம் எடுத்து அனுப்பி இருப்பா. எங்க இருக்கிறா?
சுவிஸ்ல இருக்கிறா. அனுப்பியிருப்பாவோ சொல்லி செஞ்சாவோ தெரியல. சரி, இன்றைக்கு உங்களுக்காக அன்போட இந்த பரிசுகளை கொண்டு கொடுக்கட்டாம். நான் இருக்கேக்கல இதெல்லாம் செய்யல, இப்ப செய்யறேன்னு சொல்லி ஒரு ஆள் அனுப்பியிருக்கு. யாரு? நான் இங்க இருக்கீங்க இதெல்லாம் செய்ய கிடைக்கல, இப்ப செய்யணும் போல ஆசையா இருக்கு, அதால செய்யறேன்னு யாரும் அனுப்பியிருக்கிறேன். சாரியில கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்கன்னு மகனே இல்லையென்று முடிவுக்கு வந்துட்டா அவ சாரிய பார்த்தோன்னு. சரி, இந்த கிஃப்ட் வந்து உங்களுக்காக இன்றைக்கு அனுப்பி வச்சிருக்கிறது வந்து ஹாப்பி பர்த்டே அம்மான்னு சொல்லி கேக்ல போட்டு அன்போட கனடால இருந்து அஜந்தன். அம்மாவுக்கு நான் அங்கே இருக்கேக்கெல்லாம் இதெல்லாம் செய்யல, சாரி எடுத்து கொடுங்கன்னு சொல்லி சாரி எல்லாம் அவர் தான் பார்த்து செலக்ட் பண்ணவர். தானே செலக்ட் பார்த்தீங்களா, செலக்ட் பண்ண தெரியாதுன்னு சொல்லி விட்டுட்டீங்க. நல்ல வடிவான சாரியா உங்களோட கலருக்கு ஏற்ற மாதிரி வடிவா செலக்ட் பண்ணி அனுப்பியிருக்கான். சரி, இருக்கேக்கல இஞ்சனி கேக்க செய்யல, அங்க போய் தானா உழைச்சு தன் சொந்த காசுல செஞ்சிருக்காரா. நாங்கள் அப்படி இல்லைன்னு தான் நீ சொல்லுவோம். சாரி என்னோட அம்மா இல்லையே அவருக்கு இருக்க தெரியாதுண்டாச்சு. அப்படி யோசிச்சுட்டீங்க. இப்ப அவர் கொஞ்சம் வளர்ந்துட்டாரு, வளர்ந்து அம்மாக்கே சாரி எடுத்து அனுப்பக்கூடிய அளவுக்கு வந்தாச்சு. சரியா? ஹாப்பியா? நல்ல சந்தோஷம். சரி, என்ன சொல்ல போறீங்க அஜந்த் எனக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் அனுப்பி உங்களை சந்தோஷப்படுத்தினதுக்கு? இது ஒன்றும் சொல்லல. சரி, சர்ப்ரைஸா நீங்க உங்களுக்கு கொடுக்கணும் ஆசையா செஞ்சிருக்காரு. இப்போ உங்களோட பிள்ளைகளோட சேர்ந்து இந்த கேக்கை வெட்டுவோமா? சரி. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Amma. Happy birthday to you. Happy birthday. சரி, வீடியோ நம்ம. சரி, அது என்னதான் பக்கத்துல இல்ல, அவர் நிக்கிற மாதிரி உங்களோட மகளாக்கள் இன்னைக்கு தீட்டி விட்டுருக்கணும். சரியா? ஹாப்பியா? என்ன சொல்ல போறீங்க மகனுக்கு? சந்தோஷமா? அவர் உங்களை ரொம்ப மிஸ் பண்றாரா? அங்க போய் நீ கேட்டாடான்னு தெரியுதா அம்மாட அருமை? ஏன்னா அப்படித்தான் பிள்ளைகளுக்கு கிட்ட இருக்கே விளங்காது, அம்மாட அருமை விளங்குதாமன்னு சொல்லி உங்களுக்காக இந்த பரிசெல்லாம் அனுப்பி இருக்க. சந்தோஷமா இருக்கட்டும், நான் சந்தோஷமா பாப்பாராம், மிஸ் பண்றாராம் அப்படின்னு சொல்லி விட்டுருக்கிறார். நீங்க எதுவும் சொல்ல போறீங்களோ மகனுக்கு இந்த வீடியோ பார்த்து சொல்லி விட்டுருங்க. நன்றி, இதெல்லாம் இருக்கிறதுக்கு சந்தோஷம். சரி, கண் கலங்கி மகனுக்கு அந்த பதில் சொல்லி விட்டுருக்கிறீங்க. அவர் எப்பவும் சந்தோஷமா இருப்பார். உங்களோட ஆசீர்வாதமும் தனியே இருக்கிற ஆளுக்கு இருக்கணும். அப்பவும் எங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் அஜந்தன் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு போயிட்டு வரப்போம். தேங்க்யூ.